வணக்கம் மக்களே, டைஃபன் ஃபேமிலியோடைய எபிசோட் 2 தான் பார்க்க போகிறோம். இந்த எபிசோட் முழுக்கவே கொஞ்சம் எமோஷ்னலாக மூவ் பண்ணி அதுக்கப்புறம் சரியான அடி அடிச்சிருந்துருப்பாங்க. இதுக்கப்புறம் தான் நம்ம மெயினான ஸ்டோரிக்குள்ளாரே போக போகிறோம்னு சொல்லலாம். ஏன்னா எப்படி ஹீரோ அவங்க அப்பாவுடைய இறப்பை தொடர்ந்து வரப்போகிறாருன்றது தான் இந்த எபிசோடில் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கதையோட ஆரம்பத்திலே அசிஸ்டன்ட் மேனேஜரும் அக்கௌண்டிங் லேடியும் சில ஃப்ரூட் வாங்கின்னு இருப்பாங்க. அதுலேயும் முக்கியமாக அந்த சிஇஓவுக்கு பிடிச்ச ஒரு ஃபேவரட்டான ஃப்ரூட் வாங்கி இவங்க வருத்தப்பட, அதே சமயம் தான் ஹீரோவுடைய அப்பா இறந்துருப்பார்ல, அதுக்காக சில ஆட்களை கூப்பிட்ற மாதிரி டைரக்டர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் ஃப்ளவர்ஸ் ஆர்டர் பண்ணால் ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் வைக்கிறதா சொல்கிறாங்க. அவர் எவ்வளோ நல்ல மனுஷன் தெரியுமா, எதுக்கு ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்னு அவங்கக்கிட்டே செமையாக திட்டின்னு இருக்காரு. அதுக்கப்புறம் அவர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு வர்த்தரோடைய என்னை மன்னிச்சிருங்கன்ற மாதிரி சொல்கிறாரு. அதே ஃப்ளவரே கொண்டாங்கன்ற மாதிரி சொல்ல, இப்போ நம்ம மேனேஜர்கிட்ட வரோம். அவருமே இந்த மாதிரி அந்த ஃபோட்டோவை வருத்தமாக பார்த்துன்னு இருக்காரு. ஒவ்வொரு எமோஷ்னலையும் நம்மக்கிட்ட எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாங்க. ஹீரோயினுடைய எமோஷனல் படி அவங்க காலேஜ் ஐடியை பார்த்துன்னு இருக்காங்க. ஏன்னா இந்த காலேஜ் ஐடியை ஹீரோடைய அப்பா மூலியமாக தான் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பக்கம் ஹீரோ அவருடைய பேஜரை பார்த்துன்னு இருப்பாரு. அவரால் வருத்தத்தை தாங்க முடியல. ஏன்னா அவங்க அப்பா கூட இவர் கடைசி சமயத்தில் இல்லாமல் போயிட்டாரு. அதில் அந்த பேஜரை கீழே போட்டு உடைக்க ஆரம்பிக்கிறாரு. ஏகப்பட்ட கால்ஸ் வரதான் செய்யுது. அந்த சமயத்தில் சின்னதாக நமக்கு ஹீரோடைய வாய்ஸ் ஓவரில் ஒரு விஷயத்தை காமிக்கிறாங்க. ஹீரோ என்ன சொல்கிறேன்னா, நான் எப்பயுமே என்னுடைய அப்பாவோட சந்தோஷமாக இருந்தேன். நான் அடிக்கடிக்கு என்னுடைய அப்பாவுடைய ஷூவை வாஷ் பண்ணுவேன். அவர் அன்றைக்கி என்ன சொல்லுவார்னா, என்னுடைய நாள் இன்னைக்கு நல்லா போக போகுது, ஏன்னா என்னுடைய அழகான பையன் ஷூவை வாஷ் பண்ணியிருக்கிறதா அவர் சொல்லுவார். அதுக்கப்புறம் எனக்கு சில விஷ் கூப்பன்ஸ் தருவார். அதேமாரி எனக்கு 100 விஷ் கூப்பன்ஸ் கிடச்சிச்சு. அது மட்டும் இல்லாமல் எனக்கு இந்த ஃப்ளவர்ஸில் விருப்பம் வர்றதுக்கு காரணமே என்னுடைய அப்பா தான். ஏன்னா நான் ஒரு பூ மேலே இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். நான் ஜெயிக்கிறதுக்காக ஏகப்பட்ட விஷயங்களை போராடினேன். அதால் தான் எனக்கு பூக்களில் இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. ஏன்னா பூக்கள் மலர்ற வரைக்கும் போராடணும்னு என்னுடைய அப்பா தான் சொன்னார்னு ஹீரோ வருத்தத்தோடு சொல்ல, அடுத்தது ஒரு ஃபியூனரல் பிளேஸில் இருக்கும்போது வெளியே ஒரு சத்தம் கேட்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, சோயின்னு ஒரு ஆள் அந்த ஃபியூனரல் அமௌண்ட்லாம் எடுத்துன்னு இருப்பார். அந்த சமயத்தில் டைஃபூன் ட்ரேடிங்கில் இருக்கிற எல்லாரும் தான் அதை தடுத்துக்கிட்டு இருப்பாங்க. இந்த சத்தம் கேட்டு ஹீரோ வெளியே வரும்போது அங்கே இருக்கிற சோயின்னு ஒரு ஆள் என்ன சொல்கிறான்னா, இந்த மாதிரி உன்னுடைய அப்பா எனக்கு கடமைப்பட்டிருக்காரு. அவர் என்கிட்ட இருந்து ஏகப்பட்ட பணம் வாங்கியிருக்காரு. அவர் இறந்துட்டாருன்ற பட்சத்தில் நீ தான் அதெல்லாம் அடைக்க வேண்டியதாக இருக்குன்னு ஹீரோ கிட்ட சொல்கிறாரு. சில அன்பெய்டு பேலன்ஸ் இருக்குன்னு சொல்ல, அதை கேட்ட ஹீரோவும் இந்த பணத்தை அவர்கிட்ட தந்துருங்க, ஏன்னா இதெல்லாம் பரிதாபத்து மூலியமாக வந்த பணம், இவங்களும் பாதிக்கப்பட்டு தானே இருக்காங்க, இவங்களும் இப்போ பரிதாப நிலைமையில் தான் இருக்காங்க, இவங்களுக்கே இந்த பணத்தை விட்டு கொடுத்துருங்கன்னு ஹீரோ சொல்ல, அதை கேட்டு இந்த மனுஷன் கடுப்பாகிறது மட்டும் இல்லாமல், யாரா இங்கே பரிதாபமாக இருக்கா, நீ தாண்டா பரிதாபமாக இருக்க, என்னையே வார்த்தை திமிரா பேசுகிறேன்னு இவர் கை நீட்டி பேசின்னு இருக்கும்போது ஹீரோயினி நிறுத்தது மட்டும் இல்லாமல் அன்பெய்டு பேலன்ஸ்னு எதுவுமே இல்லை, இன்வாய்ஸ் டேட் வரைக்கும் எங்களுக்கு டைம் இருக்குன்றமே சொல்ல, அவருமே கான்ட்ராக்ட் எடுத்து காமிக்கிறாரு. ஹீரோயினுமே அதை பார்த்துக்கிட்டு இருக்க, அந்த சமயத்தில் இவர் பேசலான்னு வரும்போது ஹீரோயின் என்ன சொல்கிறாங்கன்னா, இது ஒன்றும் உங்களுக்கு வர வேண்டிய பணம் கிடையாது, நீங்கள் மிஸ்டர் காங் கிட்ட இருந்து தான் பணத்தை வாங்கணும். அவர் இறந்துட்டாருன்ற பட்சத்தில் இந்த ஃபியூனரல் அமௌண்ட் மொத்தமே அவங்க குடும்பத்துக்கு தான் போகும். இந்த பணத்தை எடுக்கிறதுக்கு உங்களுக்கு உரிமை கிடையாதுன்ற மாரி ஹீரோயினி பாயிண்ட்டாக பேசுகிறாங்க. அந்த சமயத்தில் அந்த இடத்துக்கு பக்கு வராரு. இவர் நீங்கள் போன எபிசோட்லேயே பார்த்துருக்கலாம். வரது மட்டும் இல்லாமல் சோய்கிட்ட நீங்கள் ஒன்றும் மாறலன்ற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே ஃபியூனரல் இடத்துல அமௌண்ட் வைக்கிறாரு. இப்போ தான் நமக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் தெரிய வருது. அதாவது கடைசியாக ஹீரோயினி தான் ஹீரோடைய அப்பாவை பார்த்தா தான் நம்ம நினச்சிருப்போம்ல. அதுக்கு முன்னாடி இவர் பார்த்துருக்காரு. பார்க்கறது மட்டும் இல்லாமல் அது எங்கே இருக்குன்ற மாதிரி என்னமோ ஒரு பொருளை பற்றி கேட்குறாரு. சம்திங் டாக்குமெண்ட்டா என்னன்னு தெரியல, என்னமோ ஒரு விஷயத்தை பற்றி அந்த அப்பா கிட்ட கேட்க அவருக்கு முழிப்பு வரலன்றதுனால அவரால் எதுவும் சொல்ல முடியல. அந்த கோவத்தோடைய இவர் கிளம்பி போக ஹீரோயினும் கடைசியாக இவர் கிளம்பி போகிற விஷயத்த பார்த்துருந்துருப்பாங்க. ஆனால் பெருசாக கண்டு இருந்திருக்க மாட்டாங்க. இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ப்ரெசென்ட்டில் இவர் பண்ண வேண்டிய மரியாதைலாம் பண்ணிவிட்டு அப்படியே பக்குவோ கிளம்பிடுவார். ஹீரோவும் எல்லா வேலையும் முடிஞ்சதுக்கப்புறம் வெளியே பார்த்தா நம்ம அந்த பணத்தாண்டியே இருப்பார். ஹீரோடைய ஃப்ரெண்டு தான். அதில் ஹீரோ உள்ளார போய் தூங்குன்னு சொன்னால் இவர் யாருனாச்சும் இந்த பணத்தை எடுத்துக்க போகிறாங்க, நான் இதே இடத்துல இருக்கேன்ற மாதிரி அவர் சொல்ல, ஹீரோவை பிடிச்சிக்கிட்டு சரின்னு அவருக்கு போற்றி விட்றாரு. அதுக்கப்புறம் இவரும் உட்காந்து நியூஸை பார்க்கும்போது அதில் ஐஎம்எஃப் கிரைசிஸ் பற்றி பேசுகிறாங்க. முக்கியமாக என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம வருத்தம் கோவத்தை எதிர்த்து சண்டை போடுவோன்ற மாரி அதில் சொல்ல, அதை கேட்ட ஹீரோயினி என்ன ஒரு அறிவு கட்டுத்தானோ, வருத்தன்றது சண்டை போட வேண்டிய விஷயம் கிடையாது, வருத்தம் நம்ம கடக்கக்கூடிய ஒரு பாதம்னு சொல்கிறாங்க. அதாவது வருத்தமாக இருந்தால் தான் நம்மளால் அடுத்த அடி வைக்க முடியும்னு ஹீரோயினி சொல்ல, இந்த விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. டைலாக் சிம்பிளாக இருந்தாலும் பவர்ஃபுல்லாக இருக்கும். இதை ஹீரோவுமே கேட்டுக்கிறாரு. ஹீரோவுக்கு ஒரு நல்ல இம்ப்ரெஷன் ஹீரோயினி மேலே வர மாதிரி தான் காமிச்சிருக்காங்க. அடுத்த நாள் ஹீரோவும் அவங்க அம்மாவை காரில் போயின்னு இருப்பாங்க. அவங்க அம்மாவும் இந்தமாரி இவங்க அப்பாவோட இருந்த சந்தோஷமான தருணம், இந்த காரை அவர் ஃபஸ்ட் டைம் எங்கே வாங்கினாரு, அந்த மாதிரியான விஷயங்களாம் சொல்லி சந்தோஷப்பட்டுன்னு இருக்காங்க. காரை வாங்கிக்கிட்டு இவங்கள முதல்ல எங்கே கூட்டிக்கிட்டு போனார் அந்த விஷயங்களாம் சொல்ல, ஹீரோவுமே அது ஞாபகம் இருக்குதுன்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அவர் ரேராக தான் சிரிப்பார். அன்றைக்கி அவர் ரொம்ப சிரிச்சாருன்ற மாரி ஹீரோ சொல்கிறாரு. நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, நான் இந்த காரில் ரொம்ப எக்ஸ்பெக்ட், அது மட்டும் இல்லாமல் நான் பக்காவாக பார்க்கிங் பண்ணுவேன்னு சொல்ல, அடுத்த சீன்லேயே ஹீரோ பார்க்கிங் பண்ணவே திணறாரு. ஒழுங்காக கூட
கூட ஹீரோவால் பார்க்கிங் பண்ண முடியல. எப்படா பார்க் பண்ணுறதுன்னு சொல்லி கடைசியாக அம்மா தான் வாங்கி எப்படியோ அரைகுறையாக பார்க் பண்ணி வைக்கிறாங்க. ஹீரோயினி எல்லா வேலையும் முடிச்சுட்டு அவங்க வீட்டுக்கு வரும்போது சிஸ்டர் எங்கேயோ ரெடி ஆகின்னு இருக்கேன். ஹீரோயினி நீ எங்கே போகிறேன்னு கேட்டால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தமாரி நான் புதுசாக ஒரு இன்டர்வியூக்கு போகிறேன்னு சொல்ல, அந்த இடத்துல ஹீரோயினி உன்னோட இன்டர்வியூ செலக்ட் ஆகிடுச்சுன்னு நான் நினச்சேன் போது இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அது கேன்சல் ஆகிடுச்சு, எல்லாமே ஐஎம்எஃப் கிரைசஸால் தான், அதில் இப்போதைக்கு எனக்கு புது வேலை தேடுறது கஷ்டமாக இருக்குது, நான் இப்போதைக்கு பார்ட் டைம் ஜாப் பார்க்க போகிறேன்னு சொல்ல, இதை கேட்டு ஹீரோயினிக்கு வருத்தமாக தான் இருக்குது. அந்த பக்கம் சிஸ்டரும் ரொம்ப வருத்தப்படுறாங்க. அதை அவங்க முகத்துலேயே நீங்கள் ஃபீல் பண்ணலாம். அடுத்ததாக ஹீரோ அவருடைய ஃப்ளவர் ஃபார்முக்கு வர. அந்த இடத்துல முன்னவே நம்போ இருக்காரு. நம்போ என்ன கேட்குறேன்னா, நீ எதுக்கு உன்னோட அப்பாவுடைய இடத்துல அழுகலைன்னு கேட்கும்போது ஹீரோ என்ன சொல்கிறேன்னா, எனக்கு தெரியல, நான் கோபமாக இருக்கேனா இல்லைனா வருத்தமாக இருக்கேனான்ற மாரி ஹீரோ சொல்வார். அதாவது இதுக்கு முன்னாடி தான் ஹீரோயினி ஒரு டைலாக் சொல்லியிருந்திருப்பாங்களே, அதை இந்த இடத்துல அழகாக ரெசம்லன்ஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ என்ன சொல்கிறேன்னா, நான் நாளைக்கு ஆஃபீஸ் போக போகிறேன், அதுக்கு எந்த சூட் எனக்கு நல்லா இருக்கும், எதனாச்சும் சூட்டை சஜஸ்ட் பண்ணுன்ற மாரி ஃப்ரெண்டு கிட்ட கேட்டால் அவரும் எனக்கு தெரியலன்ற மாதிரி சொல்கிறாரு. எதனாச்சும் நல்ல சூட் போட்டு போன்ற மாரி அவருமே ஒரு நல்ல சஜஷன் தரேன். சரின்னு சொல்லிட்டு ஹீரோ அடுத்த நாள் ஆஃபீஸ்க்கு கெத்தாக சூட்லாம் போட்டுக்கிட்டு போகிறாரு. ஆஃபீஸ்க்குள்ளார எல்லாருமே என்ன பேசுகிறாங்கன்னா, இப்போதைக்கு அதிக எம்ப்ளாயிஸ் இவங்களுடைய வேலையை விட்டு போகிறதா பேசிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டேபாங் டெக்ஸ்டைல்னு சொல்லியிருப்போல, அவங்களுடைய அட்வான்ஸ் பேமெண்ட் கூடிய சீக்கிரம் இவங்கக்கிட்ட வரப்போகிற விஷயத்தையும் இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கும்போது தான் உள்ளார ஹீரோ இன்ட்ரடியூஸ் ஆவார். அதை பார்த்தோன்னே எல்லோரும் ஷாக் ஆகிறாங்க. இது யாருன்ற மாரி அவங்கள கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒருவேளை இதான் மிஸ்டர் கங்கோடைய பையனான்ற மாரி இவங்க பேசிக்கிட்டு இருக்க. அவருமே வந்தோடனே என்ன சொல்கிறேன்னா, நான் இங்கே வந்ததுக்கு காரணமே என்னுடைய அப்பாவுடைய பொருட்களை எடுத்துன்னு போகுதான்னு சொல்லிட்டு அப்படியே உள்ளார போய் எல்லா விஷயத்தையும் பார்க்குறாரு. அவங்க அப்பாவுடைய ஃபோட்டோவை பார்த்தோம் லைட்டாக வருத்தப்பட, இதே சமயம் தான் வெளியே வந்து ஒரு சத்தம் கேட்கும். திரும்ப மிஸ்டர் சோய் வரது மட்டும் இல்லாமல் பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சிருவார். எம்ப்ளாயிஸோட சண்டை போட்டுன்னு இருக்கு. ஹீரோ வெளியே வந்து என்ன பிரச்சனைன்னு கேட்டால் இவர் ஹீரோவை யாருன்னு கேட்க, இவருமே இப்போதைக்கு நான் ஒரு எம்ப்ளாயின்ற மாரி மென்ஷன் பண்ணேன், அப்போ நான் வழியை விட்றான்ற மாரி இவர் உள்ளார போய் என்னமோ ஒன்று ரிசர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அங்கேருந்த ஒரு லீஸ் கான்ட்ராக்டை எடுத்துருவார். இந்த கான்ட்ராக்டை வச்சு நான் எல்லாத்தையும் முடிக்க போகிறேன்னு சொல்லிட்டு இவர் எடுத்துன்னு போக, ஹீரோமே அவருடைய கையை பிடிக்கிறது மட்டும் இல்லாமல் இது என்னுடைய அப்பாவுக்கு சொந்தமானது, இதை இப்போதைக்கு என்கிட்ட தாங்கன்னும் போது அதெல்லாம் முடியாது, எல்லாத்துக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி நீ தான் எடுத்துக்கணுன்ற மாரி பயங்கரமாக கத்திக்கிட்டு அந்த கான்ட்ராக்டை எடுத்துக்கின்னு போயிடுறாரு. வெளியே இருக்கிற எல்லா ஒர்க்கர்ஸுமே என்ன பேசுகிறாங்கன்னா, டேபாங் டெக்ஸ்டைலுக்கு வரக்கூடிய பணத்தை பற்றி அவர்கிட்ட சொல்லுவோமா, மொத்த பணத்தையும் அவரே எடுத்துப்பாரா, என்ன பண்ணுவாருன்ற மாரி டேபாங் டெக்ஸ்டைலை பற்றி பேச, ஆனால் ஹீரோயின் இது எதையுமே கண்டுக்காமல் ஒரு எம்ப்ளாயி ரெக்கார்டை மட்டும் எடுத்துக்கிட்டு உள்ளார போகிறாங்க. அதாவது ஹீரோ இப்போதைக்கு எம்ப்ளாயின்னு சொன்னார்ல, அவருக்கு ஐடியா மேக் பண்ணோம், அது விஷயமா அவருடைய டீட்டெயிலை இவங்க ஃபில் பண்ண சொல்கிறாங்க. ஏன்னா ஹீரோவுமே இப்போதைக்கு ஒரு எம்ப்ளாயி தான், அதால் நீங்கள் வேலைக்கு வரணும் இதெல்லாம் ஃபில் பண்ணணும்னு சொல்ல, சரின்னு ஹீரோவுமே இதெல்லாம் ஃபில் பண்ணிடுறாரு. அடுத்ததான் நைட்டு இவருடைய வீட்டுக்கு போனால் அந்த இடத்துல ஏகப்பட்ட மெயில்ஸ் வந்திருக்கு. அதெல்லாம் இவர் எடுத்துக்கினே வீட்டுக்கு போகிறாரு. அந்த சமயத்தில் லைட் வேறு ஆன் ஆகலை. என்னடா பிரச்சனைன்னு இவர் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காரு. ரூமே ஒரு மாதிரி கலராக இருக்க. அந்த சமயத்தில் ஒரு இருட்டு உருவத்தை பார்த்து இவர் பயந்துறாரு. கடைசியில் அது இவங்க அம்மா தானே. இவங்க அம்மா இந்தமாரி கிறிஸ்மஸ்க்காக எல்லாத்தையுமே டெக்கரேட் பண்ணுறதா சொல்கிறாங்க. அதே சமயத்தில் எலக்ட்ரிசிட்டியை கட் பண்ணதாகவும் இவங்க மென்ஷன் பண்ண, ஹீரோ இதை கேட்டுக்குது. ப்ளக்கை பார்க்கும்போது தான் அதை சொருவலன்னு தெரிய வருது. ஹீரோவும் அதை சொருவுனா ரிங் அடிக்குது. அம்மா போய் சொன்னீங்களா, அதை கால்ஸ் வருதுன்னு இவர் எடுத்து பேசினா அந்த இடத்துல இருக்கிறவர் ஹீரோவை போட்டு திட்ட ஆரம்பிச்சிடாரு. அசிங்கமாலாம் திட்ட ஹீரோவுக்கு அதெல்லாம் புரிஞ்சிருது. அதெல்லாம் இவங்க அம்மாவை உட்கார வச்சு அவங்கள அமைதியாக்கின்னு இருக்காரு. அந்த இடத்துல இவர் இவங்க அப்பா ஆஃபீஸ்க்கு போனதையும் அங்கே ஏகப்பட்ட பொருட்கள் இருந்ததையும் சொல்ல, அவங்க அம்மாவுமே அவர் 26 வருஷம் அங்கே இருந்திருக்காருல, அவ்வளோ டைமில் அவ்வளோ பொருட்கள் அவர்கிட்ட இருக்க தான் செஞ்சுருக்குன்னு இப்படி சொல்கிறாங்க. இதெல்லாம் இருக்கும்போது இன்னொரு பக்கம் ஹீரோயினியை காமிக்கிறாங்க. அவங்க அவங்களுடைய புக்ஸ் எல்லாத்தையுமே எரிச்சிக்கிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துக்கு வந்த சிஸ்டர் காலேஜ் ஐடியை பார்த்து ஷாக் ஆகிறாங்க. அதை அவங்க எடுக்கிறது மட்டும் இல்லாமல் எதுக்காக எல்லாத்தையும் எரிக்கிறேன்னு கேட்டால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, என்கிட்ட பணம் இல்லை, என்னால் எதுவும் பண்ண முடியலன்னா இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பரவாயில்ல நான் உன்னோட டியூஷன் ஃபீஸை கட்ட போகிறேன், எனக்கு இப்போதைக்கு வேலை தானே இல்லை, நான் பார்ட் டைமாக வேலை பார்க்குறேன், எப்படி இருந்தாலும் நீ எனக்கு பண்ண மொத்த விஷயத்தையுமே நான் உனக்கு பண்ணுவேன், நீ தானே எனக்காக ரொம்ப கஷ்டப்பட்டிருக்க, அதை நான் திரும்ப பண்ணுவேன்ற மாரி இவங்க சொல்லின்னு இருக்கேன். அந்த இடத்துல ஹீரோயினிக்கும் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அவங்கள ஹக் பண்ணுறாங்க. இப்போ தான் ஹீரோ அவங்க அப்பாவுடைய ஆஃபீஸ்க்கு ராத்திரி சமயத்தில் போயிருந்திருப்பார். போகிற சமயத்தில் இவர் அங்கே இருக்கக்கூடிய ஃபேமிலி ஃபோட்டோவை நோட்டீஸ் பண்ணுறாரு. அதுக்கு பின்னாடி எதர்ச்சியாக கை வைக்கும்போது அந்த இடத்துல ஒரு கீ இருக்குது. இது எதுக்கான சாவியாக இருக்குன்னு எல்லா இடத்தையுமே போட்டு இவர் தேடிக்கிட்டு இருக்காரு. எதர்ச்சியாக ஒரு இடத்துல கை வைக்கும்போது அந்த இடத்துல ஒரு லாக்கர் இருக்குது. அதை செக் பண்ணி பார்த்தா அதில் ஒரு சீக்ரெட் சேஃப் இருக்குது. இதை பற்றி நைட்டு இவருடைய ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பார். அதில் என்ன இருக்குன்னு தெரியலன்னா ஃப்ரெண்டு என்ன சொல்கிறேன்னா, அதில் ஒரு வேளை அதிக பணம் இருக்கலாம், இல்லைனா கோல்டு பார்ஸ் இருக்குன்ற
இருக்குன்ற மாதிரி சொல்ல ஹீரோ பைத்தியகாரத்தனமாக வளர்றத அப்படி எதுவும் இருக்காதுன்ற மாரி பேசிகிட்டு இருக்கேன். சரி அதெல்லாம் விடு, இந்த மாதிரி நம்ம ஆடிஷனுக்கு போனோமே அதுக்கு நீ திரும்ப வரியா? என்னுடைய கனவுன்றதே நான் எல்லா இடத்துலையுமே இருக்கணும்னு ஆசைப்பட்றேன், ஒரு ஃபேமஸான கேப்பாப் ஐடல் ஆட்டம் இருக்கணும்னு சொல்ல ஹீரோ அதை கேட்டு உனக்குள்ளார எப்படி ஒரு ஆசையான்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருப்பார். அந்த இடத்துல இவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது ஹியோன்ஜோன்னு அடிக்கடிக்கு ஒரு பையன் வம்பு வளர்த்துன்னு இருப்பார்ல, அந்த சமயத்தில் இவன் திரும்ப ஹீரோ வம்பு வளர்க்க ஆரம்பிச்சிடான். ஹீரோ கிட்ட என்ன சொல்கிறேன்னா, இப்போ உங்கள் குடும்பம் வீழ்ச்சியில் இருக்காங்க, அதில் என்கிட்ட மோதிர வேலையை பார்த்துக்காத, உன்னுடைய தகுதியை தெரிஞ்சு நான் எடுத்துக்கோன்ற மாரி ஹீரோ கிட்ட வம்பு வளர்க்க ஃப்ரெண்டு தான் ஹீரோ எப்படியோ சமாதானப்படுத்தி அந்த இடத்த விட்டு கூட்டிக்கிட்டு போகிறாரு. அடுத்த நாள் ஆஃபீஸில் ஹீரோ எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்ற மாரி அவங்க வேலையை நோட்டீஸ் பண்ணிருக்காரு. எல்லாருமே ஆர்வமாக வேலை பார்த்துன்னு இருக்கா. அதுக்கப்புறம் ஒரு சின்ன மீட்டிங் வைக்கிறாங்க. அதில் டேபாங் டெக்ஸ்டைல்ஸோடைய ஷிப்மெண்ட் இன்னும் 2 நாளில் வந்துடும்னு அவங்க பேசின்னு இருக்க. இதெல்லாம் ஹீரோ கேட்குறாரு. அப்புறம் ஹீரோ வந்து இங்கே இருக்கிறதுல இம்பார்ட்டண்ட்டான நம்பரை உங்களால் சொல்ல முடியுமான்னு சொன்னால் அங்கே இருக்கிற ஆட்கள் அது எதையுமே கேட்காம அந்த இடத்த விட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ உட்காந்து இருக்காரு. மற்றவங்க லஞ்சுக்கு கூட்டா ஹீரோ அந்த டிஷ்லாம் எனக்கு பிடிக்காது, அங்கெல்லாம் வரமாட்டேன், அவங்கள அவாய்ட் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் ஹீரோயினி கிளம்புறதுக்கு முன்னாடி ஹீரோ கிட்ட நீங்கள் எதுக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் நம்பரை கேட்டீங்கன்ற மாரி ஹீரோ கிட்ட கேட்டால் அவர் ஜஸ்ட் கியூரியாஸ்ன்ற மாரி மென்ஷன் பண்ண. அதை கேட்ட ஹீரோயினி அது வேற எதுவும் கிடையாது 2072ன்னு சொல்கிறாங்க. அதாவது ஹீரோடைய அப்பா இருக்கார்ல, அவருக்கு ஒரு சின்ன ஆசை. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த கம்பெனி 1972ல் ஸ்டார்ட் ஆகிருக்கும், அதுலேருந்து ஒரு 100 வருஷம் நீடிக்கணும்னு அவருக்கு ஒரு ஆசை இருக்குது. அது வகையில் 100 வருஷம் நீங்கள் கணக்கு போட்டிங்கன்னா 2072 தான் வரும். அதெல்லாம் அவருடைய லக்கி நம்பர், அதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் நம்பர் அதான்ற மாரி ஹீரோ கிட்ட ஒரு விஷயம் சொல்ல ஹீரோவுமே அதை கேட்டுக்கிறாரு. அதை கேட்டுக்கிட்ட அடுத்த நாள் போய் எல்லா பாஸ்வேர்டையுமே ஒரு போட்டு பார்க்குறாரு. எல்லாத்தையுமே போட்டு பார்த்ததுக்கப்புறம் ஹீரோயினி சொன்ன அந்த வார்த்தையை வச்சு பார்த்து அவர் 2072 போடுறாரு. கடைசியில் அதான் பாஸ்வேர்டாக இருக்குது. சரின்னு ஹீரோ அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் ஏகப்பட்ட சேவிங் அக்கௌண்ட்ஸ் இருக்குது. இவங்களுடைய எல்லா எம்ப்ளாயோடைய சேவிங் அக்கௌண்ட்ஸ் வச்சுருக்காரு. அதில் முக்கியமாக ஹீரோ நோட்டீஸ் பண்ணுறது அவருடைய சேவிங் அக்கௌண்ட் இருக்குது. பின்னாடி அவங்க அப்பாவும் இவரு இருக்கிற மாதிரியான பிக்சருமே இருக்குது. அடுத்த நாள் ஆஃபீஸில் எல்லாருமே ஹீரோ எதுக்கு வரலன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒருவேளை ஹீரோ எப்பயுமே லேட்டாக தான் வருவான்னு நினைக்கிறேன்ற மாரி, அவனுக்கு பொறுப்பே இல்லைன்ற மாரி அப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கேன். ஆனால் ஹீரோ எதிர்பாராத வகையில் அந்த இடத்துக்கு வரது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஹீரோயினை கூப்பிட்றாரு. அதாவது இவர் கூட லஞ்சு சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு சரின்னு ஹீரோயினுமே லஞ்சு சாப்பிட ஒத்துக்கிட்டாங்க. அந்த இடத்துல இவங்களும் உங்களுக்கு எதனாச்சும் என்கிட்ட கேட்கணுமானும் போது அந்த இடத்துல ஹீரோ என்ன சொல்கிறேன்னா, என்னுடைய அப்பா உங்களை தான் அதிகமாக நம்பியிருக்காருன்னு நினைக்கிறேன், நீங்கள் எப்படி எம்ப்ளாயாக இருக்கணும்னு எனக்கு சொல்லி தரீங்களா, நான் இங்கே வேலை செய்யணும்னு ஆசைப்பட்றேன்ற மாரி சொல்ல அந்த இடத்துல ஹீரோயினி நான் எதுக்கு சொல்லி தரணும்னு கேட்டால் என்னால் உங்களை மட்டும் தான் நம்ப முடியும், என்னால் உங்ககிட்ட மட்டும் தான் இதை கேட்க முடியும், ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்ல அந்த இடத்துல ஹீரோயினி வெளியே போனோடனே ஹீரோ திருந்திட்டாருன்னு நினைக்கிறேன்ற மாரி ஹீரோ கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதாவது இவங்க அப்பா கடைசியாக சொல்லியிருப்பார்ல, ஹீரோயினை கூட்டு டேப்புங்க நீ நல்லா வேலை பார்க்க வை, டேப்புங்க பத்திரமா பார்த்துக்கோன்ற மாதிரி தான் அவர் சொல்லியிருந்திருப்பாரு. அதாவது டேப்புங்க இந்த வேலைக்குள்ளார கொண்டாடணுன்ற மாதிரி தான் ஹீரோயினி கிட்ட மென்ஷன் பண்ணியிருப்பாரு. அதை ஹீரோ கிட்ட சொல்ல ஹீரோ அதை கேட்டு சந்தோஷப்படுறாரு. ஹீரோவும் நான் கண்டிப்பாக நல்லா வேலை பார்ப்பேன், உங்களுடைய உதவி எனக்கு தேவைப்படுதுன்ற மாதிரி சொல்ல ஹீரோயினையும் நீங்கள் ஃபஸ்ட்டு போங்கன்ற மாரி அவரை அமுச்சு விட்டு அதுக்கப்புறம் ஹீரோவுக்கான ஐடென்டி கார்டை வாங்க போயிடுவாங்க. இப்போது ஹீரோ டைஃபூன் ஃபேமிலியில் ஒரு ஆளாக மாறிட்டார். அதுக்கப்புறம் அந்த சேவிங் அக்கௌண்ட்டை இவர் எடுத்து இருந்திருப்பார்ல, அதுக்கு மேலே என்ன போட்டிருக்குன்னா அவங்க அப்பா இவரை பற்றி அழகாக வர்ணிச்சு எழுதியிருந்திருப்பார். என்னுடைய அழகான பையன், அவனுடைய கனவு என்னன்னு எனக்கு நல்லா தெரியும், இதான் அவனுடைய கனவு, நான் அவனுக்காக சேவிங் அக்கௌண்ட் வச்சுருக்கேன், கண்டிப்பாக இதை அவன் நிரப்புவான்னு நினைக்கிறேன், இந்த உலகத்திலே பணம் தான் ரொம்ப முக்கியமான விஷயம், அதை மட்டும் மறந்துடாடுன்ற மாரி அவங்க பையனுக்கு சில அட்வைஸ்லாம் தந்திருக்காரு. அதெல்லாம் பார்த்து ஹீரோ அழுகிறது மட்டும் இல்லாமல் அவங்க அப்பா எவ்வளோ பாசம் வச்சுருக்காருன்னு புரிஞ்சுக்கிறாரு. அடுத்த நாள் வேலைக்கு டிப்டாப்பாக போகிறாரு. கலர் அடித்தது மொத்தத்தையும் எடுத்துக்கிட்டு பயங்கரமாக போக எல்லாருமே ஷாக் ஆகிறாங்க. ஹீரோ வந்து ஷிப்மெண்ட்டுக்கு இவருமே வரதா சொல்கிறாரு. அதாவது இப்போதைக்கு டேபாங் டெக்ஸ்டைலோடைய ஷிப்மெண்ட் நடக்க போதில்ல, அதுக்கு இவருமே வரதா சொல்ல சரின்னு இவரை கூட்டிக்கிட்டு போகிறாங்க. அந்த இடத்துல முதல்ல வந்தோடனே இந்த மேனேஜர் இருக்கார்ல, அவர் அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஆளுக்கு பணத்தை தரது மட்டும் இல்லாமல் எல்லாத்தையும் ஒழுங்காக டெலிவரி பண்ணுறதுன்ற மாரி சொல்கிறாங்க. டேபாங் டெக்ஸ்டைலுக்கு இங்கே இருக்கக்கூடிய மொத்த விஷயத்தையுமே இவங்க அனுப்பணுமா, அது வரைக்கும் அங்கே இருக்கிற பையன் யாருன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. ஹீரோ தான். அதில் ஹீரோ கிட்ட போய் எல்லாத்தையும் நீ பத்திரமா பார்த்துக்கோ, ஒழுங்காக இருப்பேன்னு நினைக்கிறேன்ற மாரி ஹீரோ கிட்ட சில அட்வைஸ் பண்ணிட்டு போக சரின்னு இருக்கும்போது ஹீரோவுமே நம்ம முதல்ல போகணுன்னு சொல்லிட்டு டேபாங் டெக்ஸ்டைல்னு ஒரு இடம் அழைக்கிறாங்களே, அந்த இடத்துக்கு இவங்க போவாங்க. இந்த இடத்துல தான் ஷிப்மெண்ட்டை டெலிவரி பண்ண போகிறாங்க. அங்கே இருக்கிற ஆட்களுமே வாங்க உள்ளார போய் பேசலாம்னு சொல்ல அங்கே இருக்கிற ஆட்கள் ஒரு வார்த்தையை சொல்லுவார். அதாவது இவர் இங்கே 23 வயசுலேருந்து 30 வயசு வரைக்கும் வேலை செய்கிறதா சொல்ல இதை ஹீரோ கேட்டு கொஞ்சம் ஷாக் ஆவார். அதே சமயத்தில் ஹீரோவுக்கு இந்த இடம் முழுக்கவே ஒரே குழப்பமாக இருக்கும். ஏன்னா அங்கே ப்ளக் பாயிண்ட் பிடுங்கி இருக்குது, அதாவது இங்கே கால்ஸ் வரக்கூடாதுன்னு நினச்சிக்கிறாங்க. அதே சமயத்தில் ஃபேக்ஸ் மிஷின் வேறு உடஞ்சி போயிருக்கிற விஷயத்த ஹீரோ நோட்டீஸ் பண்ணுறாரு. இங்கே ரொம்ப கோல்டாக இருக்குது, வேலை செய்ய முடியாது, இங்கே அன்கம்ஃபர்டபுளாக இருக்குன்ற மாரி எல்லா டீட்டெயிலையும் ஹீரோ நோட்டீஸ் பண்ணிட்டாரு. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த இடம் ரொம்பவே க்ளீனாக இருக்குது. அதாவது இதை இவங்க ரொம்ப நாள் வச்சுருக்கதா சொல்லியிருக்காங்க.
இருக்காங்க. இங்கே பெரிய அளவுக்கு டஸ்ட்பினும் இல்லைன்னு ஹீரோவுக்கு தெரிய வருது. அப்போ எப்படி இந்த இடம் க்ளீனாக இருக்கும்னு சொல்லிட்டு இவர் கண்டுபிடிச்ச மொத்த விஷயத்தையுமே ஹீரோயினி கிட்ட சொல்ல, ஹீரோயினி என்னன்ற மாதிரி கேட்கும்போது அந்த இடத்துல ஹீரோ என்ன சொல்கிறேன்னா, எதுவுமே உங்களுக்கு அமுச்சிடாதீங்க, எந்த சீலுமே போடாதீங்க, இதை இங்கே டெலிவர் பண்ணக்கூடாது, இது ஒன்றும் நம்ம டெலிவர் பண்ண வேண்டிய இடம் கிடையாதுன்ற மாரி அவர் ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு அப்படியே வேகமாக ஓட ஆரம்பிக்கிறாரு. அவரால் முடிஞ்ச அளவுக்கு வேகமாக ஓடுறது மட்டும் இல்லாமல் அங்கே வர ஷிப்மெண்ட்டை அப்படியே தடுத்து நிறுத்த, அங்கே இருக்கிற மேனேஜரும் எதுக்குடா இப்படி பண்ணுறேன்னு கேட்க, அந்த இடத்துல இவருமே நம்ம அங்கே போகக்கூடாது, நமக்கு டெலிவரி பண்ண வேண்டிய இடம் அது கிடையாதுன்ற மாரி இவர் கத்திக்கிட்டு இருக்காரு. என் நம்புகன்னும் போது அந்த மேனேஜர் பையன் கடுப்பாயிட்டான். ஹீரோவை நம்புற மாரியே தெரியல. ஆனால் ஹீரோ நான் இதே இடத்துல படுத்துக்கிறேன், என்னை ஏற்றிக்கிட்டு தான் நீங்கள் போக முடியும்னு சொல்ல, மேனேஜரும் ஈவே இறக்கமே இல்லாமல் அவனை ஏற்றிட்டாச்சு போடான்ற மாரி கத்திட்டு போக, கடைசியாக அவங்களுமே வண்டியை ஸ்டார்ட் பண்ணுற மாரி காமிக்கிறாங்க. ஏற்றுறாங்களா இல்லையான்னு தெரியல. அதுக்குள்ளார அந்த இடத்துல ப்ளாசம் பூக்கள் விழ ஆரம்பிக்குது. அதை பார்த்தவொன்னே ஹீரோவுக்கு அவங்க அப்பா என்னமோ ஒன்று இவர்கிட்ட சொல்ல வர மாரியே தெரியுது. ஏன்னா அவங்க அப்பா கூடமே இவர் ப்ளாசம் ஃப்ளவர்ஸை பார்த்துருந்துருப்பாரு. அதில் இவங்க அப்பா இவர்கிட்ட பேசுறத நினச்சி ஒரு மாதிரி அழுகை கலந்த சிரிப்பு சிரிக்கிறாருன்னு சொல்லலாம். அதோட இந்த எபிசோடை டோட்டலாக கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சில விஷயங்களை கொஞ்சம் ஹேண்டில் பண்ணியிருந்தாலும் ஏகப்பட்ட விஷயங்களை டீட்டெயிலிங்காக கொடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. அது வரைக்கும் நான் பாராட்டுவேன். கண்டிப்பாக ஒரு ஒர்த்தான சீரிஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதேமாதிரி நான் உங்களை வேற ஒரு தன்னால் ஆசமான வீடியோவில் சந்திக்கிறதுக்கும் ஹேவ் ஃபன் கைஸ்.